Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 753 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்மளுக்கு அந்த டிராகனை யூஸ் பண்ணி அப்படியே பொறுமையா அந்த யானையோட கால்ல மேலே ஏறி போறாங்க. மேட்டர் என்னன்னா அது சின்ன யானை இல்ல, பெரிய யானை, ரொம்ப தூரம் மேலே ஏறி போகணும். அந்த யானையும் மூவ் பண்ணி அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்குது. ஆனா பொறுமையா தான் போகுது. இங்க இந்த டிராகன் மேலே ஏறதுக்கு படாத பாடுபடுது. ஏன்னா அது மேல 1-2 பேர் ஏறி உட்கார்ந்து இருந்தா பரவாயில்ல, மொத்த பேரும் ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. மேல இழுத்துக்கிட்டு போகணும்ல. பாதி தூரம் போய் சேரும் போதே கீழே என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஒன்னும் தெரியல. மேகத்துக்கு மேல போயிட்டாங்க. அவ்வளவு ஹைட்டு. உசோப்பெல்லாம் பயந்து நடுங்குவான். கை வேற அவனுக்கு வலிக்கும். சோ சீக்கிரமா போக சொல்லுவான். அந்த டிராகன் அதால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு மேல போயிட்டு இருக்குது. அதோட மூஞ்ச பார்த்தாலே நல்லா தெரியும், முக்குன்னு முக்கிதான் மேல ஏறுது. அந்த டைம் லைட்டா கையை ஸ்லிப் ஆகும். கஷ்டப்பட்டு புடிய ட்ரை பண்ணும், வேலைக்கே ஆகல. அப்படியே மேல இருந்து கீழே சறுக்கிக்கிட்டே வேகமா வருவாங்க. உசோப்பு பீதியில ஜோரோ புடிச்சு கீழே எடுத்துட்டு கிடப்பான். விரா இவன் புலம்புவான். விட்டா நான் செத்துருவேன்டான்னு அவன் புலம்புவான். இங்க அந்த டிராகன் எப்படியாச்சும் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா சுத்தமா முடியல. சல்லுன்னு வலிக்கிட்டு வருது. இவ்வளவு நேரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல போனாயிலோ அந்த கஷ்டம் பூரா வீணா போச்சு. ஏன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணாயிலும் அங்கேயே வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தாங்கன்னா போதும் தண்ணியில விழுந்துருவாங்க. டிராகன் உன்னால முடியும், விடாதேன்னு கத்துவான். அதுவும் கஷ்டப்பட்டு அதோட மொத்த எனர்ஜியும் போட்டு எப்படியோ ஸ்டாப் பண்ணிரும். நல்ல வேலை கீழே விழல. உடனே எல்லாம் சூப்பர் மாஸ் காட்டிட்டேன் அப்படின்னு அந்த டிராகனை பாராட்டி அதுக்கு யுனசுகேன்னு பேர் வைப்பாங்க. உடனே அதுக்கும் சந்தோஷம் தான். ஆனா கையை காலெல்லாம் நடுங்குது. ஏன்னா மேல இருந்து தேய்ச்சிக்கிட்டே வந்திருக்குல்ல. இதால இதுக்கப்புறம் மேல போக முடியுமான்னு எல்லாத்துக்கும் டவுட் ஆயிரும். ஆனா காஞ்சிரோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எப்படி ஸ்டாப் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கல்ல, ஜம்முன்னு கொண்டு போய் சேர்த்துருவான். கவலையே படாதீங்க அம்மா. யுனசுகே உன்னால முடியும் அடிச்ச நவுத்துனவனே அதுவுமே வெறி பிடிச்சு மேல ஏற ட்ரை பண்ணுது. ஆனா முடியல. வேற வழியிலேயே தூக்கிட்டு போய் தான் ஆகணும். என்ன அங்க இருந்து அவங்க மேல பார்த்தா டாப் எங்க இருக்குன்னே தெரியல. அவ்வளோ ஹைட்டுக்கு போகணும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சஞ்சீவ் மத்தவங்களும் மேல போயிருப்பாங்களானே தெரியல. அந்த டைம் லூஃபிக்கு ஒரு டவுட். என்னன்னா இந்த கின்னு ஜோங்கிற இந்த இடத்துக்கு வரணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தான். அது ஏன் எதுக்குன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா அவன் சொல்லியிருக்க மாட்டான். ஆனா இப்பதான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்களே, அதனால பஞ்சாயத்துல இருந்து மேட்டர் சொல்லுவாங்க. இவங்களோட ஐலாண்டான வானோ கிங்டம்ல இருந்து கிளம்பும் போதே இவங்களோட டெஸ்டினேஷன் ஜோ ஐலாண்ட் தான். மொமனசுகேவையும் இப்ப தேடி தான் வந்திருக்காங்க. ஆனா இன்னொரு ஃப்ரெண்ட் இங்க இருக்கான். அவங்க கூட கடல்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போதே செப்பரேட்டா புரிஞ்சுட்டாங்க. அவன் பேரு ரைசோ, ஒரு நிஞ்சா. அவன் சொன்னபடி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். நிஞ்சாவான்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆர்வமா கேட்பாங்க. லூஃபிக்கு அவனை மீட் பண்ணணும்னு ஆசை, ஜோரோக்கு அவன் எப்படி ஷூரிக்கனை யூஸ் பண்றான்னு பார்க்கணும்னு ஆசை, லாபுக்கு அவனுக்கு சூப்பர் நேச்சுரல் நிஞ்சா பவர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும்னு ஆசை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு இருக்கும். ஆனா இவங்க கேட்ட எல்லாத்தையுமே அவங்களால பண்ண முடியும். சரி, அவனால அப்படி என்னென்ன பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு கேட்டா தூரத்துல எது இருந்தாலும் அவனால கிளீனா பார்க்க முடியும். கிட்டத்தட்ட பைனாகுலர்ல பாக்குற மாதிரி. அது நின்போ டெலஸ்கோபிக் டெக்னிக்காமா. என்ன அவன் சொல்லி காட்டுறேன்னு கின்னோட உசுர போட்டு வாங்குவான். அந்த டைம் மேல ஏதோ கத்துற சவுண்ட் கேக்குமா. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு கீழே விழுந்துட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் பதட்டம். அது என்னடானா எட்டின்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு தான் ஒண்ணு கீழே விழும். அந்த டைம் இந்த காஞ்சரோ பைய சும்மா இல்லாம ரைசோக்கு இன்னொரு பவரும் இருக்குது. அதுதான் பிளைண்ட் ஃபோல்டு டெக்னிக்னு கின்னோட கண்ணை மூடிடுவான். இந்த குரங்கு வேற நம்மாளுகளை நோக்கி தான் வரும். ஃபர்ஸ்ட் லூஃபி எஸ்கேப் ஆயிடுவான். ஜோரோ எஸ்கேப், உசோப் எஸ்கேப், ரோபின் எஸ்கேப், பிராங்கி எஸ்கேப், லாலாம் சிக்கவே இல்ல. இன்னோட கண்ணை வேற காஞ்சிரோ மூடிட்டான்ல, அதனால அவனுக்கு தெரியல. சோ டைரக்டா அவன் மண்டையிலே வந்து அந்த குரங்க அடிச்சு அந்த குரங்கோட சேர்த்து அவனுக்கு 2 பேருமே மேல இருந்து பிச்சுக்கிட்டு கீழே விழுவானுங்க. உடனே எல்லாத்துக்கும் பதட்டம். ஐயோ கீழே விழுறானுங்களே, ஏதாச்சும் பாறையில போய் விழுந்தானுங்கன்னா பல்லுகள் எல்லாம் திருச்சிருமே. ரோபின் வேற பீதி ஆக்குவா. ஒண்ணு அவன் பாடி ஃபுல்லா கத்திய வச்சிருக்க ஒரு பயங்கரமான மனுஷனா இருக்கணும், இல்லன்னா அது ஒரு குரங்கா இருக்கணும்னு. அட ஏமா நீ வேற பீதியை கிளப்பிட்டு இருக்க சும்மாருன்னு சொல்லிட்டு டே வீணா போனவங்களா இருக்கீங்களா இல்ல செத்துட்டீங்களான்னு மாத்தி கத்துவாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பேசாம நம்ம போய் அவங்கள காப்பாத்தலாம்னு முடிவு பண்ணும்போது கீழ இருந்து சத்தம் கேட்கும். நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம், எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லன்னு. அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவனுங்க இவங்கள மேல போக சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க கீழே போய் அவங்கள கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேல போலான்னு அந்த டிராகனை பார்த்து யுனசுகே கீழே போன்னு சொல்லுவானுங்க. ஆனா அது கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி மேலதான் ஏறும். ஏன்னா இவனுங்க என்ன சொல்றானுங்க ஏது சொல்றானுங்கன்னு அதுக்கு புரியுதோ இல்லையோ, என்ன சொல்றதுனே புரியல. அதோட கண்ணை பார்த்தாலே தெரியுது அது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குன்னு. அதுக்கு கொடுத்த ஜாப அது கம்ப்ளீட்டா முடிக்கணும்னு பாக்குது. ரோபின் தான் அதோட நிலைமையை நினைச்சு ரொம்பவுமே கவலைப்படுவா. உடனே லூஃபி சொல்லிடுவான், நீங்க வந்து சேருங்க, எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்க மேலதான் போய் ஆகணும்னு. ஒரு பஞ்சாயத்துல நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம்னு. அந்த டைம் இடையில ஒரு சவுண்ட், உங்களை இந்த கண்ட்ரிக்குள்ள விட மாட்டேன்னு. யாருன்னா அந்த குரங்கு. என்ன குரங்கு பேசுதான்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே மேல போவாங்க. அப்படி இவங்க பல மணி நேரமா டிராவல் பண்ணி மேல போக சாயங்காலமே ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா இருட்டிரும். சோ இப்படியே அந்த டிராகன் கஷ்டப்பட்டு முக்கி முடங்கி மேல ஏறி போகும். லூஃபி என்னடானா தூங்கிடுவான். ஒரு டிராகன் மேல போறதுக்கு இந்த
முக்கிட்டு இருக்குது, நீ எப்படா தூங்குறன்னு உசோப்பு பச்சை பச்சையா திட்டுவான். அப்படி வந்தவங்க மேல பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும், அவ்வளவுதான் எண்டுக்கு வந்தாச்சு, அவ்வளவுதான் யுனோசுகே உன்னால முடியும், நம்ம வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது லூஃபி எக்ஸைட் ஆகி கத்தி மேல இருந்து கீழே விழ போவான். நல்ல வேலை உசோப் பிடிச்சிருவான். ஏன்டா இந்த டைம்ல விளையாட்டு பண்ணிட்டு இருக்க, பேசாம உட்காரான்னு சொன்னா லூஃபியோட சவுண்ட் கீழே கேட்டுட்டு இருக்கும். என்னடானா பேக மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கான், அவன் கீழே விழுந்துட்டு இருக்கான். அட வீணா போனவனே, ஏதாச்சும் பண்ணி மேல வாடானவனே அவன் கையை அழகா நீட்டி அந்த டிராகனோட கொம்பை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவான். அதுவே கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கிய மேல போயிட்டு இருக்குது. இவன் வேற ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தான்னா சோ உடனே அது அப்படியே வளைஞ்சு நிக்கும். உசோப்போட நிலைமை தான் ரொம்ப மோசம், தலைகீழ தொங்கிட்டு இருப்பான். இங்க இருந்து மட்டும் கீழே விழுந்தாங்க கண்டிப்பா பாடி அப்படியே பிஞ்சி தொங்கிரும், அந்த அளவுக்கு ஹைட்ல இருக்காங்க. போன வேகத்துல லூஃபி ரிட்டர்ன் வந்து உட்கார்ந்துகிட்டு வாங்க போகலான்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். இவ்வளவு பஞ்சாயத்தை பண்ணி விட்டுட்டு எப்படித்தான் இப்படி இழிச்சுக்கிட்டே சொல்றானோ தெரியல. இப்ப அது எப்படியாச்சும் ஸ்ட்ரெயிட் ஆனா மட்டும்தான் மேல ஏற முடியும். ஏன் இந்த டைம் ரோபின் அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த டிராகனை ஸ்ட்ரெயிட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தானா, ஐ மீன் கை கொடுத்து கொஞ்சம் தூக்கி விட்டுருந்தானா அதுவும் சீக்கிரமா மேல போயிருக்கும், நம்ம ஆளுகளும் மேல போய் சேர்ந்து இருப்பாங்கல்ல. அதைத்தான் அவ ஏன் பண்ணலன்னு தெரியல. எல்லாம் சேர்ந்து அந்த டிராகனை கொஞ்சம் உசுப்பேத்தி விடுவாங்க, அது எப்படியாச்சும் மேல போயே தீர்ணுன்னு வெறியாகி ஸ்ட்ரெயிட் ஆயிரும். ரைட்டு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, மேல போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாவம் அதோட பாடி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆனவனே அதால சுத்தமா முடியல. இடையில லூஃபி வேற லொல்லு பண்ணி விட்டானா, ஆனாலும் நம்மளுக்கு அதை உசுப்பேத்தி விட்டவனே அது வெறியாகி முன்ன விட வேகமா மேல ஏற ஆரம்பிச்சிரும். அப்படித்தான் யுனோசுகே உன்னால முடியும், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் மேல வந்து சேர்ந்தாச்சு. போகும்போது யுனோசுகே யுனோசுகே யுனோசுகேன்னு கத்த சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டாங்க. வந்தவொடனே சந்தோஷம், அப்பாடா ஒரு வழியா டாப்புக்கு வந்து சேர்ந்தாச்சு, நம்ம உசுருக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லைன்னு. வந்தவொடனே எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ரோபின் தான் அதை பார்த்து ஃபீல் பண்ணி கண்ணீரே விட்டுருவா. ஏன்னா அவளால ஃபீல் பண்ண முடியுது அது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவங்க எல்லாத்தையும் மேல தூக்கி கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. உன்னைய நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அது கொஞ்சம் கொஞ்சமா டிராயிங்கா மாறும். அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே கஷ்டமாயி ஐயோ யுனோசுகே டக்குன்னு மறையாத, உனக்கு நாங்க தேங்க்யூ கூட சொல்லல அப்படி இப்படிம்பாங்க. ஆனா அதுதான் டிராயிங் ஆச்சு, அதோட வேலை முடிஞ்சு போச்சு, அதனால மறையுது. எல்லாரும் கடைசியில கண்ணீர் விட்டு கதறுவாங்க, அது அப்படியே டிராயிங்கா மாறிடும். அதுக்கப்புறம் யுனோசுகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு எல்லாம் தொண்டை வெளியே கத்துவானுங்களா. அதை கேட்டுட்டு இருந்த ஜோரோ, டேய் அது வெறும் டிராயிங் தான்டா, ஏன்டா இவ்வளவு பில்டப் பண்றீங்கம்மா, நீ மூடுடா, உனக்கு ஒண்ணு தெரியாதுடான்னு உசோப்பு பச்சை பச்சையா திட்டுவான். நம்மளுமே தெரியாத இடத்துக்கு தான் வந்திருக்கோம், அதனால வந்து இந்த இடத்த முதல்ல செக் பண்ணுங்கடா கொய்யாலைலான்னு அப்படியே போய் பார்ப்பாங்க. பாகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகும். ஏதோ கண்ட்ரியோட கேட்டு மாதிரி இருக்கும். எலிஃபேண்டோட பேக்ல இப்படி ஒரு கேட்டா சரி ரைட்டுன்னு அப்படியே செக் பண்ணிட்டே போவாங்க. பார்த்தாங்க எந்த ஒரு செக்யூரிட்டி கார்டும் இல்ல, ஆள் நடமாட்டமும் இல்ல, அண்ட் குளிரும் பயங்கரமா இருக்குது. அந்த டைம் ரோபின் யுனோசுகேக்கு பூவெல்லாம் வச்சுட்டு வருவா. அது பண்ண ஹார்ட் ஒர்க்கை பார்த்துட்டு அது மேல அவ்வளவு மரியாதை வந்துருச்சு. இங்க லூஃபி என்ன பண்ணுவான், சல்லுன்னு மேல இருக்க டவருக்கு போய் அந்த மொத்த இடத்தையும் பார்ப்பான், அசந்து போயிருவான். எலிஃபேண்டோட பேக் சைடுல இப்படி ஒரு உலகமா, அடி தூள்னு தொண்டை வெளியே கத்துவான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஜோ ஐலாண்ட்ல என்னென்னலாம் பிரச்சனையை பார்க்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.